ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு ரெச்சு கிச்சன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் வந்தாலே எல்லாருக்குமே சளி பிரச்சனை இருக்கும். மார்கழி, தை மாசி, பனிக்காலம் மண்டபடியாக, பனிக்காலம், மழைக்காலம் மண்டபடியாக சளி பிரச்சனை இருக்கும். அதுக்கு ஒரு சூப் தான் கொண்டு வந்திருக்கிறேன். நல்ல காரசாரமாக நண்டு சூப் கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4-5 நண்டு கால் தான் எடுத்துருக்கிறேன். மல்லி கொஞ்சம், மிளகு ஒரு 10 மிளகு, நச்சீரகம் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். செத்தல் மிளகாய் ஒரு 5-6 செத்தல் மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு தேசிக்காயின் அளவுக்கு பழப்புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாய், தக்காளி பழம் உண்டு, பெரிய வெங்காயம், ரம்பையில் கருவேப்பமில எடுத்துருக்கிறேன் தேவையான அளவு. ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு காலை வந்து ஒன்றும் பாதியமாக இடித்து கொள்ளுங்க. ரொம்ப நல்ல காரசாரமாக இருக்கும். குழந்தை பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் கட்டாயம் கிழமைக்கு ஒரு தடவை செய்து கொடுங்க. வயசு போனவங்க இருக்கிற வீட்லையும் செய்யுங்க. கட்டாயம் இந்த காலத்தில், இந்த டைமில் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். பாருங்கள், இந்த ஒன்றும் பாதியமாக இடித்து கொள்ளுங்க. அம்மி இருந்தால் அம்மியில் இடிங்க. நான் வந்து உரலில் இடிக்கிறேன். இதே மாதிரி இடிச்சிட்டு அந்த இடித்த உரலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி அலசி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் இந்த சூப் வந்து வறுத்து தான் அரைச்சி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு கடாய் கொஞ்சமாக தேங்காய் விட்டு செத்தல் மிளகாய், 10 பல்லு பூண்டு, 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். மல்லி கொஞ்சம், மிளகு வந்து ஒரு 10-15 மிளகு, நச்சீரகம் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வருங்க. அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தாய்ச்சில். அந்த எண்ணெய் வந்து இந்த செத்தல் மிளகாய் உள்ளியலோட சேர்ந்து நல்லா வறுபட்டு ஒரு நல்ல வாசம் வரும். அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நான் வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் வந்து அம்மியில் அரைக்கிறனாலும் அரைக்கலாம். நான் மிக்சியில் அரைச்சிக்கொள்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மிக்சியில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் அந்த வறுத்த தாய்ச்சிலேயே சேர்க்குறேன். இடித்து வச்ச நண்டுக்கால், ரம்பையில், கருவேப்பமில, தக்காளி பழம், பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் எல்லாமே சேர்த்து கொதிக்க விட போகிறேன். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பெரிய வெங்காயம் குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் 2-3 போடுங்க. நான் வந்து 5-6 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். தண்ணி அளவும் வந்து உங்களோட வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா நீங்கள் தண்ணி அளவு உங்களோட ஆப்ஷனல்லாம் நிறைய சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து 1 கப் தண்ணி தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கல்லுப்பும் மஞ்சளும் சேர்க்க போகிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு தூக்கலாகவே இருக்கணும், காரமும் கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தால் தான் இந்த சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். நல்ல காரமாக இருந்தால் தான் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அந்த சளியெல்லாம் வெளியால் வரும். அதனால் இந்த சளி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு அப்படின்னா இந்த சூப் வந்து கிழமையில் ஒரு டைம் செய்து கொடுங்க. பாருங்கள், நான் மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஆவி பறக்க கொதித்து வரும். அந்த டைமில் நீங்கள் இந்த அரைச்ச கூடு பாருங்கள், இப்படி கொதிச்சு வரைக்க அந்த அரைச்ச கூடு அரைச்சிட்டு வந்துட்டேன். அந்த அரைச்ச கூட்டையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த மிக்சி கப்பில் தண்ணி சேர்த்து அலசி அதையும் சேர்க்க போகிறேன். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு தேசிக்காய் அளவுக்கு பழப்புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டு அதையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இதில் வந்து புளி, காரம் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. நல்ல திக்காக வரும். இந்த சூப் வந்து ரசம் மாதிரியும் இருக்காது, நல்ல திக்காக வரும், சூப்பராக இருக்கும். குடிச்சு பாருங்கள், உங்களோட பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு. இதே மாதிரி நல்லா கொதிச்சு வரும். இந்த இப்படி கொதிச்சு வரும்போது நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கிறேன். நான் ஆல்ரெடி மிளகு சேர்த்துருக்கிறேன். இது வந்து மிளகுத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட கொடுத்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான நண்டு சூப் ரெடி. நான் வந்து இதை செய்துட்டு இந்த மகனுக்கு தான் கொடுக்குறேன்.
நான் குழந்தை பிள்ளையில வச்சுருக்கிறனால அடிக்கடி இது கிழமையில் ஒரு டைமாவது ட்ரை பண்ணுறது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.